வணக்கம் and welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேலம் ஸ்பெஷல் இனிப்பு உளுந்து வடை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ரொம்ப சுவையா இருக்கும் இந்த உளுந்து வடை. சேலத்துல எந்த ஃபங்க்ஷன்னாலுமே இந்த உளுந்து வடை இருக்காம இருக்கவே இருக்காது. இது எப்படி செய்யலாம்ங்கறதை இப்ப நம்ம பார்க்கலாம். 3/4 கப் அளவுக்கு உளுந்து எடுத்துர்க்கேன். இந்த உளுந்தை 2-3 டைம் நல்லா கழுவிக்கலாம். இப்போ தண்ணி ஊத்திட்டு 3/4 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். உளுந்து நல்லா ஊறி வந்திருக்கு. தண்ணியை வடிச்சிட்டு இத நம்ம கிரைண்டர்ல போட்டு கொஞ்சம் கெட்டியா நம்ம அரைச்சு எடுத்துக்க போறோம். கொஞ்சமா தண்ணி சேர்த்து கெட்டியா அரைச்சு எடுத்துக்க போறோம். கிரைண்டர்ல உளுந்த சேர்த்தாச்சு. மாவு இது போல அரைஞ்சிட்டு இருக்கும் பொழுதே இதல நம்ம ஒரு கனிஞ்ச வாழைப்பழத்தை சேர்த்துக்கலாம். நல்ல பழுத்த வாழைப்பழமா இருக்கணும். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் வாழைப்பழம் சேர்த்து செய்யும்போது. இதோட 2 ஏலக்காயும் சேர்த்துக்கலாம். இதெல்லாத்தையும் சேர்த்து அரைச்சு எடுத்துக்கலாம். பாருங்க இந்த மாதிரி நைஸா அதே சமயத்துல இந்த அளவுக்கு கெட்டியா இருக்கணும். இந்த மாவோட 50 கிராம் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இது நம்ம வீட்ல வச்சிருப்போம் இல்லையா பச்சரிசி மாவு அதுதான். இதோட 3/4 டம்ளர் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். அதே டம்ளர்லயே தான் 3/4 டம்ளர் அளவுக்கு உளுந்தும் சேர்த்திருந்தோம். சரிக்கு சமம் நம்ம சர்க்கரை சேர்க்கணும். அப்பதான் டேஸ்டா இருக்கும். இப்போ இத எல்லாத்தையும் சேர்த்து ஒண்ணா நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ உளுந்து வடைக்கு மாவு தயாராயிடுச்சு. மாவை கையில எடுக்கிறதுக்கு முன்னாடி கையை தண்ணியில நனைச்சிரலாம். நனைச்சிட்டு நம்ம மாவு எடுத்தோம்னா மாவு கையில ஒட்டாது. கொஞ்சம் கொஞ்சமா மாவை எடுத்துட்டு விரல் நுனிகள்ல வச்சுட்டு இது போல ஓட்டை போட்டுக்கலாம். இத நம்ம காஞ்சிட்டு இருக்க எண்ணெயில சேர்த்தறலாம். இப்படி தான் மெதுவடையும் போடணும். 4 விரல் நுனியில கரெக்ட்டா அந்த நடுவிரல் இருக்குலையா அதுல நுனியில வச்சிட்டு நம்ம ஓட்டை போட்டோம் அப்படினா கரெக்ட்டா அந்த எண்ணெயிலே உளுந்துடும். கையில ஒட்டிட்டு நிக்காது மாவு. இன்னும் ஒரு 2 வடை போட்டு காட்றேன் பாருங்க. ingredients அப்புறம் மெஷர்மென்ட் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கிறேன். மாவு ஒரு பக்கம் வெந்ததும் மேலே எலும்பி வந்துரும். கலர் மாறினதும் நம்ம திருப்பி விட்டுறலாம். புசு புசுன்னு இனிப்பு வடை எவ்வளவு அழகா வந்திருக்கு பாருங்க. இப்போ 2 பக்கமும் செவந்திருச்சு எடுத்துறலாம். இனிப்பு உளுந்து வடை சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது மேலே நல்ல கிறிஸ்பியா இருக்கும். உள்ள பஞ்சு மாதிரி சாஃப்ட்டா இருக்கும். எப்படி வந்திருக்குன்றதை நான் காட்றேன். நிச்சயமா இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. Thanks for watching.